நான் உனக்கு அண்ணனே இல்ல. எனக்கு குடும்பம் சொந்தம்னா அது என் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும்தான். அப்படி பாத்தீங்கன்னா எதை காரணமா காட்டி நீங்க இவரை குற்றவாளின்னு சொல்றீங்களோ அதையே காரணமா காட்டி நான் உங்களை குற்றவாளின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களோட உண்மையான சுயரூபத்தையே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? எந்த உண்மையை பத்தி பேசுற? ஒரு அண்ணனை நம்பாம துரோகம் பண்ணிட்டான்னு இவர் மேல குற்றம் சொல்லிட்டீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம்னே நான் ஒத்துக்கிறேன். உங்க பொண்டாட்டி மேல நீங்க அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, அப்படி இருந்தும் அவங்கள பத்தின உண்மை உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? நம்ம பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம் ராஜண்ணா. நாளைக்கு அதே நிலைமை நமக்கு வரும்போது நாம அதை ஏத்துக்க மாட்டோம். என் பொண்டாட்டி பத்தின உண்மை என்ன இருக்கு? என்ன சொல்ல வரத நேரடியா சொல்லு. எந்த போலியான கையெழுத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அத உங்களை ஏமாத்தி உங்களை கையெழுத்து போட வச்சதே உங்க பொண்டாட்டி மைத்திரி. நான் எல்லாரையும் நம்பினேன், எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் ராஜண்ணா. யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்கன்னு முகத்தை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இவரை நீங்க குற்றவாளின்னு சொல்றது நியாயம்னா நீங்களும் குற்றவாளி தான். உங்க பொண்டாட்டிய பத்தின உண்மையே உங்களுக்கு தெரியலையே. சொல்ல போனா நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோங்கிறதுலதான் நம்ம அடையாளமே இருக்கு ராஜண்ணா. எந்த நிலைமை வந்தாலும் நம்ம உண்மைக்கு மாறா போக கூடாது, அதுலதான் நம்ம நேர்மையே இருக்கு. ஆனா நீங்க மொத்தமா தடமாறி போயிட்டீங்களே. உங்களோட இந்த பழி வாங்கணுங்கிற தப்பான எண்ணத்தால இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. நீயா எனக்கு துரோகம் பண்ண? என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினியா? நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகம் பண்ணியா இல்லையா? இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ண நான் நினைக்கல. அன்னைக்கு அந்த நேரத்துல நான் பணத்துக்காக ஆசைப்பட்டேன். ஆனா அப்போ நான் தெரியாம செஞ்சது. ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சிட்டேங்க. நீங்க ஜெயில அனுபவிச்ச அதே தண்டனை நான் இங்க அனுபவிச்சேன். உங்களை பிரிஞ்சிருந்த நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நான் மாறிட்டேன். நான் சத்தியமா தெரிஞ்சிட்டேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணும் நான் நினைக்கல. பிரக்யா, நீயாவது சொல்ல. பாட்டி நீங்க சொன்ன அவரு கேட்பாரு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேன், என்ன நம்புங்க. இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைங்க. எனக்கு வேற எதுவும் வேணாங்க, நீங்க மட்டும் போதும். இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்லாதீங்க, ஏதாவது பேசுங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு எதிரிக்கு கூட செய்யக்கூடாத துரோகத்தை இவன் எனக்கு செஞ்சானா அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அண்ணன் தம்பிங்கிற உறவெல்லாம் வெறும் வாய் வார்த்தையால ஏற்படுறதில்ல, அதை மனசார உணரணும். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். எப்போ இவ்வளவு உண்மை வெளியே வந்துச்சு, இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு உண்மையும் சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நான் யாரையாவது அதிகமா வெறுக்கிறேன்னா அது உன்னதான். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். தப்பு எல்லாம் முழுக்க உன் மேலதான் இருக்கு. நீ ஒண்ணு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாமே, இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு. நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? இங்க பாருங்க, உட்காருங்க. உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே எனக்கு எதிராக ஏன் இப்படி பண்றாங்க? நான் இவங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் எல்லாரும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க? இல்ல நான் நிஜமாவே தப்பானவனா? இல்லங்க, நீங்க தப்பானவர் இல்ல. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது புரிஞ்சுக்கிறவங்களோட தப்பு தான்.
உங்ககிட்ட எந்த குறையும் இல்லைங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட தான் குறை இருக்கு. அதையும் மீறி உங்களை ஏதாவது குறை சொல்லணும்னா நீங்க எவ்வளவு நல்லவர்னு நீங்களே புரிஞ்சுக்கல. ஒரு பேரனா, பையனா, அண்ணனா, தம்பியா எங்க தேடினாலும் உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. நீங்களே இப்படி ஆயிட்டா ராஜண்ணா அவர் ஏமாற்றத்தால அப்படி பேசிட்டாரு. அதையே நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நல்லதுக்காக நீங்க செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அவர் ஒருத்தர் உங்களை வெறுத்தாலும் இங்க இருக்கிற மத்தவங்க உங்க மேல அன்பு வச்சிருக்காங்களே, அது உங்க மனசு தொடலையா? நீ வேணும்னா போலீஸை வர சொல்லு. நீ யாரை பிடிக்கணும்னு நினைச்சியோ அவங்க தான் கிடைச்சிட்டாங்கல்ல. நீ உன்னோட லட்சியத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்தாதான் முடியும். அதனால போலீஸை வர சொல்லி உன் லட்சியத்தை நிறைவேற்றிக்கோ. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. ராஜனாக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ஏற்கனவே கிடைச்சிருச்சு. என்னோட லட்சியம் உண்மையை வெளியில கொண்டு வரணுங்கிறதா. எத்தனை பேர் தடுக்க நினைச்சாலும் உண்மைதான் ஜெயிக்கும்னு நிரூபிச்சிட்டேன். எனக்கு எனக்கு நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஏதாவது பேசுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்ங்க, உங்களால முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தண்டனையாவது கொடுங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நீங்க இப்படி பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கு நான் செத்தே போயிடலாம். ஏதாவது பேசுங்க ப்ளீஸ்ங்க. இப்படி என்ன தண்டிக்காதீங்க. என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க, அடிங்க, உதைங்க. உங்க கையாலேயே என்ன அடிச்சு கொன்னுடுங்க. இப்படி அமைதியா இருக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக பேசுங்க. நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி குடிக்கிறீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். தோ இங்கே இருக்கு. என்னங்க, என்னங்க குடிங்க. ஏங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? எனக்காக பேசுங்க. நீங்க தாங்க எனக்கு எல்லாமே. உங்க மேல உயிரை வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சு என்கிட்ட பேசக்கூடாதா? கொலைகாரன். நான் ஒரு கொலைகாரன். கொலைகாரன் இல்லங்க, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நீங்க கொலைகாரன் இல்ல. நீங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த எந்த தப்புக்கோ உங்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் என்னாலதான். நீங்க ரொம்ப நல்லவர். உங்களால யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க முடியாது. நான் தாங்க தப்பானவ. தப்பு பண்ணிட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எதுவுமே பண்ணல. பாவம், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பண்ண தப்ப ஒத்துக்கிறேங்க. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. என்கிட்ட பேசுங்க. என்ன கதவு பூட்டி இருக்கு? ராஜ், ராஜ், அம்மா வந்திருக்க, கதவு தர. ஏன்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? மைத்திலி, என்ன பண்ற? ஏன் ரெண்டு பேரும் கதவு திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? ராஜன் கதவு திறந்தாதான் என்ன விஷயம்னு தெரிய வரும். என்னப்பா ராஜ், ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிற? என்ன விஷயம்பா? எதுவா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். எல்லாரும் வந்திருக்காங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி கதவை திறப்பேன்? அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இவருக்கு பண்ண துரோகத்தை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? இல்ல இவர் செஞ்ச தப்புதான் மன்னிப்பாங்களா?